Hello students, in the video la namma hybridization in SF6 sulfur hexafluoride paaka porom. So sulfur nodaya electronic configuration எழுதுவோம். Electronic configuration of sulfur. So sulfur oda atomic number 16. So configuration எப்படி எழுதும் 1s2 2s2 2p6 3s2 3p4 ன்னு எழுதுவோம். ஸோ இதை எப்படியும் எழுதலாம். இது 10 எலக்ட்ரான் நியான் கான்ஃபிகரேஷன். ஸோ நியான் 3s2 3p4. இப்போ இதை நம்ம ஆர்பிட்டல் டயக்ராமில் எழுதுவோம். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் இதை மட்டும் நம்ம எழுதிட்டா போதும். ஸோ இது 3s, அடுத்தது 3p. ஸோ 3pல இது 3px 3py 3pz. ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். எஸ்ஸில் 2 எலக்ட்ரான் இருக்கு, பியில் 4 எலக்ட்ரான். ஸோ 1 2 3 4. இப்போ நம்ம பக்கத்தில் டி ஆர்பிட்டலும் எழுதிக்கும். 1 2 3 4 5. So 3d orbitals. இப்போ சல்ஃபர் 6 ஃப்ளூரின் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 6 ஃப்ளூரின் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சல்ஃபர் கிட்ட 6 ஆர்பிட்டல்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இங்கே பார்த்தோம்னா 2 ஆர்பிட்டல்ல தான் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனால் வேலன்ஸ்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ சல்ஃபர் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன பண்ணுன்னா இந்த 3pxல 2 எலக்ட்ரான் இருக்கு, இதுல ஒரு எலக்ட்ரானை 3dனுடைய ஒரு ஆர்பிட்டல்லையும் எஸ்ல 2 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான்ல இன்னொரு 3dக்கும் ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ நமக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல கான்ஃபிகரேஷன் என்ன கிடைக்கும்? excited state இது 3s, இது 3px 3py 3pz. அதுக்கப்புறம் இங்க 3d. ஸோ இந்த 3dல நம்ம ஆர்பிட்டல்ஸ் பேர் எழுதிடுவோம். இது 3d z ஸ்கொயர், இது 3d x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஸோ இதை கீழே எழுதுகிறேன். 3d xy 3d yz 3d xz. ஸோ இதில் 3d z ஸ்கொயர்லையும் 3d x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்லையும் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்கே எழுதணும்னா 3d z ஸ்கொயர் 3d x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். இதில் இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இதில் ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒன்று இங்கே ஒன்று, இதில் இருக்கிற எலக்ட்ரான் இங்கேயும் இதில் இருக்க எலக்ட்ரான் இங்கேயும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மொத்தம் 6 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 6 ஆர்பிட்டல்ல நம்மளுக்கு இருக்கு. இப்போ சல்ஃபர் ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆகும். எப்படி ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆகும்னா அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸை மிக்ஸ் பண்ண போகுது. ஸோ எந்தெந்த ஆர்பிட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எஸ் 3pயும் 2dயும். ஸோ இது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆர்பிட்டலும் இன்னொரு ஆர்பிட்டலும் ஒன்னோட ஒன்று நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி 6 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஹைபிரிடைஸ்டு நியூ ஆர்பிட்டலுக்கு என்ன பேர் இருக்குன்னா ஒரே ஒரு எஸ், அதனால எஸ், 3p அதனால p3 2d d2. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் அண்டர்கோ ஆயிருக்கு? sp3 d2 ஹைபிரிடைசேஷன். ஸோ ஹைபிரிடைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆர்பிட்டல்ஸ் எப்படி கிடைக்கும்? இந்த 6ம் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரே மாதிரியான 6 ஹைபிரிட் ஆர்பிட்டல்ஸ் கிடைக்கும். ஸோ 1 2 3 4 5 6. இந்த மூணும்
ஹைப்ரிடைசேஷன் அண்டர்கோ ஆகியிருக்காது. ஸோ இது அப்படியே வந்துட்டு டி 3dxy 3dyz 3dxz அன்ஹைப்ரிடைஸ்டாக அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான்ஸ் போடுவோம். 1 2 3 4 5 6. இது ஒன்றுத்தினுடைய பேரும் இங்கே நம்ம வந்து 3s 3px 3py சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஹைப்ரிட் ஆர்பிட்டலுடைய பேரும் sp3d2. ஸோ sp3d2 ஒன்றையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், sp3d2 hybridized orbital. இப்போ சல்ஃபர் 6 ஃப்ளூரின் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஆர்பிட்டல்ஸை ஓவர்லாப் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளூரினோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். ஸோ எலக்ட்ரானிக் configuration of fluorine. Fluorine oda atomic number 9. So configuration 1s2 2s2 2p5. So இப்போ நம்ம இது completely filled. இது மட்டும் தான் பார்க்க போறோம். 2sல 2 எலக்ட்ரான், 2pல இது 2px 2py 2pz. So 5 electrons 1 2 3 4 5. அப்போ ஃப்ளூரின்ல இந்த 2pzல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஃப்ளூரினும் அதனுடைய இந்த 2pz அட்டாமிக் ஆர்பிட்டல இந்த sp3d2 ஆர்பிட்டல்ஸ் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ல ஓவர்லாப் பண்ணி நமக்கு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. சிக்மா கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்க சல்ஃபர். ஸோ சல்ஃபர் மொத்தம் எத்தனை ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கு? 6 sp3d2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6. ஸோ இது ஒன்றும் sp3d2. sp3d2 ஒன்றுலையும் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஃப்ளூரினும் அதனுடைய 2pz ஆர்பிட்டல இந்த sp3d2 ஆர்பிட்டல்ஸ்ல ஓவர்லாப் பண்ணுது. ஸோ ஃப்ளூரின் இந்த ஃப்ளூரின் அதனுடைய எலக்ட்ரான் ஃப்ளூரின் அதனுடைய எலக்ட்ரான். ஸோ ஃப்ளூரினுடைய என்ன ஆர்பிட்டல் ஓவர்லாப் ஆகுது? 2pz. ஸோ 2pz. அடுத்தது இங்கேயும் ஃப்ளூரின் அதனுடைய ஆர்பிட்டல் வித் எலக்ட்ரான். ஸோ இதுவும் 2pz. அதே மாதிரி இங்க ஃப்ளூரின் அதனுடைய எலக்ட்ரான் 2pz. ஃப்ளூரின் அதனுடைய எலக்ட்ரான் 2pz ஆர்பிட்டல். இங்கேயும் ஃப்ளூரின் அதனுடைய 2pz ஆர்பிட்டல ஓவர்லாப் பண்ணுது. ஸோ எலக்ட்ரான் ஷேர் ஆகுது 2pz. ஸோ இந்த மாதிரி நமக்கு லீனியர் ஓவர்லாப்பிங் கிடைக்குது SF6ல. ஸோ சல்ஃபர் அதனுடைய 6 sp3d2 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல்ஸை ஒவ்வொரு ஃப்ளூரினோடைய 2pz ஆர்பிட்டலோட லீனியர் ஓவர்லாப்பிங் கொடுத்து 6 சிக்மா பாண்ட் நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஸோ எல்லாருக்கும் ஹைபிரிடைசேஷன் இன் SF6 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.